கல்தேயரும் பாபிலோன் குடிகளும். பட்டயம் கல்தேயர் மேலும் பாபிலோன் குடிகள் மேலும் அதனுடைய பிரபுக்கள் மேலும் அதனுடைய ஞானிகள் மேலும் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயம் பொய்களை பிணைக்கிறவர்கள் மேலும் வரும், அவர்கள் பைத்தியக்காரர் ஆவார்கள். பட்டயம் அதன் பராக்கிரமசாலிகள் மேலும் வரும், அவர்கள் கலங்குவார்கள். பட்டயம் அதன் குதிரைகள் மேலும் அதன் ரதங்கள் மேலும் அதில் நடுவில் இருக்கிற பல ஜாதியான ஜனங்கள் யாவர் மேலும் வரும், அவர்கள் பேடிகள் ஆவார்கள். பட்டயம் அதன் பொக்கிஷங்களின் மேலும் வரும், அவைகள் கொள்ளையாகும். வறட்சி அதன் தண்ணீர்கள் மேலும் வரும், அவைகள் வறண்டு போம். அது விக்கிரக தேசம். அருக்களிப்பான சிலைகளின் மேல் மனமயங்கி இருக்கிறார்கள். ஆகையால் காட்டு மிருகங்களும் ஓரிகளும் அதிலே குடியிருக்கும், கோட்டான்கள் அதிலே தங்கும். இனி என்றென்றைக்கும் அது குடியேற்றப்படுவதில்லை. தலைமுறை தலைமுறையாக ஒருவரும் அதில் சஞ்சரிப்பதும் இல்லை. தேவன் சோதோமையும் கொமோராவையும் அதன் சுற்றுப்புறங்களையும் கவிழ்த்து போட்டது போல இதையும் கவிழ்த்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவரும் அதில் குடியிருப்பதில்லை, ஒரு மனுபுத்திரனும் அதில் தங்குவதுமில்லை. இதோ வடக்கே இருந்து ஒரு ஜனமும் பெரிய ஜாதியும் வரும். பூமியின் எல்லைகளிலிருந்து பலத்த ராஜாக்கள் எழும்புவார்கள். அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள். அவர்கள் இரக்கமில்லாத கொடியர். அவர்கள் இரைச்சல் சமுத்திர இரைச்சல் போல் இருக்கும். பாபிலோன் குமாரத்தியே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட ஆட்களாய் குதிரைகளின் மேல் ஏறி வருவார்கள். அவர்கள் வருகிற செய்தியை பாபிலோன் ராஜா கேட்கையில் அவன் கைகள் தளரும். இடுக்கமும் பிரசவ வேதனைப்படுகிறவளுக்கு உண்டாகும் வேதனையைப் போன்ற வேதனையும் அவனை பிடிக்கும். இதோ புரண்டு ஓடுகிற யோர்தானிலிருந்து சிங்கத்தைப் போல் பலவானுடைய தாவரத்துக்கு விரோதமாக வருகிறான். அவனை அங்கே இருந்து சடுதியிலே ஓடிவர பண்ணுவேன். நான் அதற்கு விரோதமாக கட்டளையிட்டு அனுப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? எனக்கு சமானமானவன் யார்? எனக்கு திட்டம் சொல்பவன் யார்? எனக்கு முன்பாக நிற்கப் போகிற மேய்ப்பன் யார்? ஆகையால் கர்த்தர் பாபிலோனுக்கு விரோதமாக யோசித்த ஆலோசனையையும் அவர் கல்தேயர் தேசத்துக்கு விரோதமாக நினைத்திருக்கிற நினைவுகளையும் கேளுங்கள். மெய்யாகவே மந்தையில் சிறியவர்கள் அவர்களை பிடித்திழுப்பார்கள். மெய்யாகவே அவர்கள் இருக்கிற தாபரங்களை அவர் பாழாக்குவார். பாபிலோன் பிடிபட்டதின் சத்தத்தினால் பூமி அதிரும். அதன் கூப்பிடுதல் ஜாதிகளுக்குள்ளே கேட்கப்படும். பாபிலோன் தேசம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறது. கர்த்தர் அந்த தேசத்தினுடைய பாவத்தின் நிமித்தமாக அதை தம்முடைய நீதியினால் தண்டிக்கிறார். பாபிலோன் தேசத்தாரிடம் பிரதானமாக 2 பாவங்கள் காணப்படுகிறது. அவையாவன: விக்கிரக ஆராதனை, மற்ற ஜனங்களை உபத்திரவப்படுத்துவது. பாபிலோன் தேசத்தார் கர்த்தருடைய ஜனங்களை ஒடுக்கினார்கள், அவர்களை சிறைப்படுத்தினார்கள். சிறை இருப்பிலிருந்து அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாக பிடித்துக் கொண்டார்கள். உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். ஏசாயா 14:17. பாபிலோன் தேசத்தார் கர்த்தரோடும் யுத்தம் கலந்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை இடித்து போட்டார்கள். அவருடைய ஆலயத்தில் உள்ள பனிமுட்டுகள் எல்லாம் தங்கள் தேசத்திற்கு கொண்டு போய் விட்டார்கள். பாபிலோன் தேசத்தார் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை விக்கிரகங்களுக்கு செலுத்துகிறார்கள். பாபிலோன் தேசம் விக்கிரக தேசம். அவர்கள் அருக்களிப்பான சிலைகளின் மேல் மனமயங்கி இருக்கிறார்கள். இந்த வசனத்தில் சிலைகள் என்னும் வார்த்தைக்கு ஏனீம் என்னும் எபிரேய பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த எபிரேய வார்த்தைக்கு பயங்கரங்கள் என்று பொருள். ஏனீம் என்னும் பெயர் பொதுவாக ராட்சதருக்கு கொடுக்கப்படும் பெயர். பாபிலோனியர்கள் தங்களுக்கு சிலைகளை செய்யும் போது அவற்றை ராட்சதர்களின் உருவங்களைப் போல பயங்கரமாக செய்வார்கள். அவை பார்ப்பதற்கே பயங்கரமாக இருக்கும். சாதாரண ஜனங்கள் பாபிலோன் தேசத்தாரின் சிலைகளை பார்த்தால் பயத்தினால் நடுங்கி போய் விடுவார்கள். மேலும் ரகசியம், மகா பாபிலோன்
வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 17:5. பாபிலோன் தேசம் வேசிகளின் தாயாக இருப்பது போல அது விக்கிரக ஆராதனைக்கும் தாயாக இருக்கிறது. பாபிலோன் தேசத்தில் இருந்து விக்கிரக ஆராதனை பல தேசங்களுக்கும் பரவிற்று. கல்தையருடைய பாவங்களின் நிமித்தமாய் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வருகிறது. கர்த்தர் தம்முடைய நீதியினால் பாபிலோனை அழித்து போட சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பாபிலோனுக்கு இருக்கிற ஆதரவும் பாதுகாப்பும் அழிந்து போகும். பட்டயம் அவர்கள் மேல் வரும். பட்டயம் அவர்களை முற்றிலுமாய் சங்காரம் பண்ணும். பட்டயம் கல்தையர் மேலும் பாபிலோன் குடிகள் மேலும் அதனுடைய பிரபுக்கள் மேலும் அதனுடைய ஞானிகள் மேலும் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கல்தையர்கள் பல வருஷங்களாக கர்த்தருடைய பட்டயமாய் இருந்தார்கள். கர்த்தர் கல்தையரை பயன்படுத்தி பாவமான ஜாதிகளை எல்லாம் அழித்து போட்டார். இப்போதோ கல்தையரும் பாவமான ஜாதிகளாய் இருக்கிறார்கள். அழிந்து போன தேசத்தாரை போல கல்தையரும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். இதனால் கர்த்தருடைய பட்டயம் கல்தையர் மேலும் பாபிலோன் குடிகள் மேலும் வருகிறது. கர்த்தருடைய பட்டயம் யுத்தத்தின் பட்டயம். கர்த்தருடைய கரத்தில் நீதியின் பட்டயம் இருக்கிறது. கர்த்தருடைய பட்டயம் பாபிலோன் தேசத்து பிரபுக்கள் மேலும் அவர்களுடைய ஞானிகள் மேலும் வரும். பாபிலோன் தேசத்தில் தத்துவ ஞானிகள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். நேபுகாத் நேச்சாருக்கு யுத்த ஆலோசனைகளை சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அங்கே கல்விமான்களும் ஞானிகளும் இருக்கிறார்கள். இவை எல்லாம் உலக ஞானம். அவர்களுடைய ஞானமும் அறிவும் அவர்களை கர்த்தருடைய பட்டயத்தில் இருந்து பாதுகாக்காது. பாபிலோன் தேசத்தில் குறி சொல்லுகிறவர்களும் நட்சத்திரங்களை பார்க்கிறவர்களும் ஏராளமானோர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் பொய்யர். அவர்கள் பொய்களை பிணைக்கிறவர்கள். பட்டயம் பொய்களை பிணைக்கிறவர்கள் மேலும் வரும். அவர்கள் பைத்தியக்காரர் ஆவார்கள். பட்டயம் அதன் பராக்கிரமசாலிகள் மேலும் வரும். அவர்கள் கலங்குவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கல்தையருடைய தேசத்தில் உள்ள குறிகாரர்களும் ஜோசியக்காரர்களும் தங்களுடைய தேசத்தாரை வஞ்சிக்கிறார்கள். அவர்களுக்கு சமாதானமும் செழிப்பும் வரும் என்று வாக்கு பண்ணுகிறார்கள். ஆனால் அவர்கள் குறி சொன்ன பிரகாரம் அவர்களுக்கு சமாதானம் வரவில்லை. கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் கல்தையர் மேல் யுத்தம் வருகிறது. அவர்களுக்கு செழிப்பு வரவில்லை, அதற்கு பதிலாக அழிவு வருகிறது. பாபிலோன் தேசம் செழித்திருக்கும் என்று குறிகாரர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் பட்டயம் அதன் குதிரைகள் மேலும் அதன் ரதங்கள் மேலும் அதன் நடுவில் இருக்கிற பல ஜாதியான ஜனங்கள் யாவர் மேலும் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கல்தையர்கள் ஒரு காலத்தில் பராக்கிரமசாலிகளாய் இருந்தார்கள். அவர்கள் இனிமேல் பேடிகள் ஆவார்கள். பாபிலோன் தேசம் ஒரு காலத்தில் செல்வ செழிப்போடு இருந்தது. அங்கே ஐஸ்வர்யம் மிகுது. பட்டயம் கல்தையருடைய பொக்கிஷங்களின் மேல் வரும் என்றும் அவைகள் கொள்ளையாகும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். கல்தையர்கள் தங்கள் பொக்கிஷங்களை நம்பினார்கள். இப்போதோ அவர்களுடைய பொக்கிஷங்களை மேதியர் கொள்ளையிடுகிறார்கள். கல்தையருடைய பொக்கிஷங்கள் இனிமேல் அவர்களுக்கு விரோதமாக பயன்படுத்தப்படும். பாபிலோன் தேசம் வனாந்தரமாகும். அதன் தண்ணீர்கள் மேல் வறட்சி வரும். அது வறண்டு போகும். பாபிலோன் தேசத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்காது. கோரேசு ராஜா ஐபிராத்து நதியில் ஏராளமான கால்வாய்களை வெட்டி இருக்கிறான். அந்த கால்வாய்கள் மூலமாக அவன் தன்னுடைய இராணுவத்தை பாபிலோன் தேசத்திற்கு விரோதமாக அனுப்புகிறான். தரை பாதையை விட நதிப்பாதையில் போனால் பாபிலோனுக்கு சீக்கிரத்தில் போய்விடலாம். பாபிலோனின் அலங்கங்களை பிடித்து விடலாம். ஐபிராத்து நதி வழியாக யாரும் பிரயாணம் பண்ண முடியாது என்று பாபிலோன் தேசத்தார் நினைத்தார்கள். ஆனால் மேதியரும் பெர்சியரும் ஐபிராத்து நதியை தங்களுக்கு நீர் போக்குவரத்து பாதைகளைப் போல மாற்றிக்கொண்டார்கள். ஐபிராத்து நதியில் வெள்ளம் பிரவாகித்து ஓடாதபடி கர்த்தர் அதன் தண்ணீர்கள் மேல் வறட்சியை உண்டு பண்ணுகிறார். ஐபிராத்து நதி வறண்டு போகும். பாபிலோன் தேசத்திற்கு ஐபிராத்து நதியே தேவையான தண்ணீரை கொடுக்கிறது. அந்த நதியே அதன் விளைச்சல் நிலங்களை செழிப்பாக்குகிறது. இப்போது கர்த்தருடைய கோபத்தினால் ஐபிராத்து நதி வறண்டு போகிறது. பாபிலோன் தேசம் இனி என்றென்றைக்கும் குடியேற்றப்படுவதில்லை. தலைமுறை தலைமுறையாக ஒருவரும் அதில் சஞ்சரிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் தேசத்திலே காட்டு மிருகங்களும் ஓரிகளும் குடியிருக்கும். கோட்டான்கள் அங்கே தங்கும். பாபிலோன் தேசம் ஒரு விக்கிரக தேசம். பாபிலோன் தேசத்தார் தங்களுடைய அருக்களிப்பான சிலைகளின் மேல் மனமயங்கி இருக்கிறார்கள்.
இதனால் கர்த்தருடைய சாபம் பாபிலோன் தேசத்தின் மீது வந்திருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியும் பாபிலோன் தேசத்திற்கு வரும் அழிவை தீர்க்கதரிசனமாய் சொல்லியிருக்கிறார். ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தையருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோனானது தேவனால் சோதோமும் கோமோராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதும் இல்லை. தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கி தரிப்பதும் இல்லை. அங்கே அரபியன் கூடாரம் போடுவதும் இல்லை. அங்கே மேய்ப்பர் மந்தையை மறிப்பதும் இல்லை. காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக் கொள்ளும். ஊளையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும். கோட்டான்கள் அங்கே குடிகொள்ளும். காட்டாடு அங்கே துள்ளும். அவர்கள் பாழான மாளிகைகளில் ஓரிகள் ஊளையிடும். வலு சர்ப்பங்கள் அவர்கள் செல்விக்கிணையான அரமனையில் ஏகமாய் கூடும். அதன் காலம் சீக்கிரம் வரும், அதன் நாட்கள் நீடித்திராது. ஏசாயா 13:19 முதல் 22 வரை. பாபிலோன் தேசத்திற்கு விரோதமாக வடக்கே இருந்து ஒரு ஜனமும் பெரிய ஜாதியும் வரும். இது மேதிய பெர்சிய தேசத்தாரை குறிக்கும் வார்த்தை. பூமியின் எல்லைகளில் இருந்து பாபிலோன் தேசத்திற்கு விரோதமாக பலத்த ராஜாக்கள் எழும்புவார்கள். கோரேசு ராஜாவும் அவனோடு கூட யுத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிற மற்ற ராஜாக்களும் பாபிலோன் தேசத்திற்கு விரோதமாக வருவார்கள். அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள். அவர்கள் இரக்கமில்லாத கொடியர். அவர்கள் இரைச்சல் சமுத்திர இரைச்சல் போல் இருக்கும். பாபிலோன் குமாரத்தியே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தத்திற்கு ஆயத்தப்பட்ட ஆட்களாய் குதிரைகளின் மேல் ஏறி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேதியரும் பெர்சியரும் தங்கள் தேசத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள் என்னும் செய்தியை கேட்கும்போது பாபிலோன் ராஜாவும் அவனுடைய தேசத்தாரும் பயந்து நடுங்குவார்கள், கலங்குவார்கள். அவர்கள் வருகிற செய்தியை பாபிலோன் ராஜா கேட்கையில் அவன் கைகள் தளரும். இடுக்கமும் பிரசவ வேதனை படுகிறவர்களுக்கு உண்டாகும் வேதனையை போன்ற வேதனையும் அவனை பிடிக்கும். பாபிலோன் தேசத்தார் இரக்கமில்லாதவர்கள். அவர்கள் மற்ற ஜாதியாருக்கும் மற்ற தேசத்தாருக்கும் இரக்கம் காண்பிக்கவில்லை. அவர்கள் ஏராளமான தேசங்கள் மீது யுத்தம் பண்ணி அவற்றை ஜெயித்தார்கள். அந்த தேசத்தில் உள்ள ஜனங்களை தங்கள் பட்டயத்தால் சங்காரம் பண்ணினார்கள். அவர்களில் மீதமானவர்களை சிறைப்பிடித்து தங்கள் தேசத்திற்கு கொண்டு வந்தார்கள். அவர்களை அடிமைப்படுத்தி வேலை வாங்கினார்கள். பாபிலோன் தேசத்தார் யாருக்கும் இரக்கம் காண்பிக்காததினால் அவர்களுக்கும் யாரும் இரக்கம் காண்பிக்க மாட்டார்கள். அவர்கள் மற்ற ஜாதியார் மீது மிகவும் கடுமையாக நடந்து கொண்டதினால் மற்ற ஜாதியாரும் பாபிலோன் தேசத்தார் மீது கடுமையாக நடந்து கொள்வார்கள். பிறருக்கு இரக்கம் காண்பிக்காதவர்கள் பிறரிடத்தில் இருந்து இரக்கத்தை எதிர்பார்க்க கூடாது. மேதியரும் பெர்சியரும் பாபிலோன் தேசத்திற்கு விரோதமாக வேகமாக வருவார்கள். கர்த்தர் அவர்களுடைய வருகையை பற்றி சொல்லும் போது, இதோ புரண்டு ஓடுகிற யோர்தானில் இருந்து சிங்கத்தை போல் பலவானுடைய தாவரத்துக்கு விரோதமாக வருகிறான் என்று சொல்கிறார். அவர்கள் பாபிலோன் தேசத்தை மொத்தமாய் அழித்து போடுவார்கள். பாபிலோன் தேசத்தாரால் அவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று யுத்தம் பண்ண முடியாது. கர்த்தரே மேதியரையும் பெர்சியரையும் பாபிலோன் தேசத்திற்கு விரோதமாக அழைத்து வருகிறார். கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரமாகவே கோரேசு ராஜா பாபிலோன் தேசத்தின் மீது யுத்தம் பண்ண வருகிறான். பாபிலோன் தேசத்தார் கோரேசுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டும் என்றால் அவர்கள் கோரேசை அனுப்பின கர்த்தருக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ண வேண்டும். அவனை அங்கே இருந்து சடுதியிலே ஓடிவர பண்ணுவேன். நான் அதற்கு விரோதமாக கட்டளையிட்டு அனுப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? எனக்கு சமானமானவன் யார்? எனக்கு திட்டம் சொல்பவன் யார்? எனக்கு முன்பாக நிற்கப் போகிற மேய்ப்பன் யார் என்று கர்த்தர் கேட்கிறார். மேதியரும் பெர்சியரும் பாபிலோன் தேசத்திற்கு விரோதமாக யுத்தம் செய்து அவர்களுடைய தாவரங்களை பாழாக்கி போடுவார்கள். கர்த்தரே பாபிலோனுக்கு விரோதமாக ஆலோசனைகளை யோசித்திருக்கிறார். அவர் கல்தையருக்கு விரோதமாக நினைவுகளை நினைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆலோசனைகளும் அவருடைய நினைவுகளும் நிறைவேறும். கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் ஒருபோதும் தடைபடாது. பாபிலோன் தேசத்தார் ஒரு காலத்தில் பல மிக்கவர்களாய் இருந்தார்கள். ஆனால் இப்போதோ அவர்கள் பலவீனப்பட்டு போனார்கள். மேதியருடைய மந்தையில் சிறியவர்கள் கூட பாபிலோன் தேசத்து பலவான்களை பிடித்து இழுப்பார்கள். இது கர்த்தருடைய யுத்தம். கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரம் மேதியரை பலப்படுத்தி பாபிலோனியரை பலவீனப்படுத்தி யுத்தம் பண்ணுகிறார். இந்த யுத்தத்தில் பாபிலோனியர் தோற்று போய் சங்காரமாவார்கள்.
பாபிலோன் அழிந்து போகும் செய்தியை அவர்களுடைய அயல் தேசத்தார் கேள்விப்பட்டு நடுங்குவார்கள். பலமுள்ள பாபிலோன் அழிந்து போனதை நினைத்து ஆச்சரியப்படுவார்கள். எல்லா தேசத்தாருக்கும் இதனால் மிகுந்த பயம் உண்டாகும். பாபிலோன் பிடிபட்டதின் சத்தத்தினால் பூமி அதிரும். அதன் கூப்பிடுதல் ஜாதிகளுக்குள்ளே கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஏதோமின் அழிவை குறித்து சொன்னபோது இதே வார்த்தைகளையே பயன்படுத்தினார். இதோ, புரண்டு ஓடுகிற யோர்தான் இடத்தில் இருந்து சிங்கம் வருவது போல பலவானுடைய தாவரத்துக்கு விரோதமாக வருகிறான். அவனை சடுதியிலே அங்கே இருந்து ஓடிவர பண்ணுவேன். நான் அதற்கு விரோதமாய் கட்டளையிட்டு அனுப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? எனக்கு சமானமானவன் யார்? எனக்கு மட்டு கட்டுகிறவன் யார்? எனக்கு முன்பாக நிலை நிற்கப் போகிற மேய்ப்பன் யார்? ஆகையால் கர்த்தர் ஏதோமுக்கு விரோதமாக யோசித்த ஆலோசனையையும் அவர் தேமானின் குடிகளுக்கு விரோதமாக நிலைத்திருக்கிற நினைவுகளையும் கேளுங்கள். அதுபோலவே மந்தையில் சிறியவர்கள் மெய்யாகவே அவர்களை பிடித்திருப்பார்கள். அவர்கள் இருக்கிற தாவரங்களை அவர் மெய்யாகவே பாழாக்குவார். அவைகளுக்குள் இடிந்து விழும் சத்தத்தினாலே பூமி அதிரும். கூக்குரலின் சத்தம் சிவந்த சமுத்திரம் மட்டும் கேட்கப்படும். எரேமியா 49:19 முதல் 21 வரை. அப்போது கல்தையர்கள் ஏதோமை அழித்து போட்டார்கள். இப்போதோ கல்தையருக்கு அழிவு வருகிறது. அழித்தவர்கள் அழிந்து போகிறார்கள். கர்த்தருடைய திட்டமும் சித்தமும் நிறைவேறுகிறது. மேதிய பெர்சிய தேசத்தாரின் பட்டயங்கள் பாபிலோனில் குடியிருக்கும் கல்தையரை அழிக்கும். அந்த அழிவில் பாபிலோனின் பிரபுக்களும் ஞானிகளும் அழிந்து போவார்கள். கல்தையரில் எல்லா பிரிவினர் மீதும் மேதிய பெர்சிய தேசத்தாரின் பட்டயம் வரும். ஐபிராத்து நதியின் நீரோட்டம் தன்னுடைய இயற்கையான திசையில் இருந்து திருப்பி விடப்படும். இதன் மூலமாக மேதிய பெர்சிய தேசத்தார் பாபிலோன் தேசத்திற்குள் ஐபிராத்து நதியின் வழியாக கடந்து வரலாம். காட்டு மிருகங்களும் ஓரிகளும் அதிலே குடியிருக்கும். எரேமியா 50:39-40 ஆகிய 2 வசனங்களும் கர்த்தருடைய நாளில் பாபிலோன் மீது வரும் முழுமையான இறுதியான அழிவை முன்னறிவிக்கிறது. கடைசி நாளில் பாபிலோன் அழிக்கப்பட்ட பின்பு அதில் யாரும் குடியேறுவதில்லை. பாபிலோன் வருங்காலத்தில் மறுபடியும் பெரிய நகரமாக இருக்கும். ஆகையினால் இந்த தீர்க்க தரிசனம் வருங்காலத்தில் நிறைவேறப் போகிற முன்னறிவிப்பாகும். சோதோம் கொமோராவை போல பாபிலோன் இன்னும் முழுமையாக அழிக்கப்படவில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 16:17 முதல் 21, 18:1 முதல் 24 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் பூமி அதிர்ச்சியினால் கர்த்தர் பாபிலோனை சடுதியாகவும் முழுமையாகவும் அழிப்பார். மேதிய பெர்சிய தேசத்தார் வடக்கே இருந்து வரும் ஜனமாக இங்கு கூறப்பட்டிருக்கிறார்கள். சிங்கத்தை போல் பலவானுடைய தாபரத்துக்கு விரோதமாக வருகிறான் என்னும் வாக்கியம் 2ஆம் முறையாக இதுபோன்ற விளக்கம் எரேமியாவில் கூறப்பட்டிருக்கிறது. எரேமியா 49:19 வசனத்தில் நேபுகாத் நேச்சார் சிங்கம் போல வந்தான். இந்த வசனத்தில் மேதிய பெர்சிய தேசத்தார் அல்லது அவனுடைய தலைவனாகிய கோரேசு சிங்கம் போல வருகிறான். யோர்தான் நதி புரண்டு ஓடுகிறது போல கோரேசு பாபிலோன் மீது வருகிறான். கர்த்தர் பாபிலோனுக்கு விரோதமாக யோசித்த ஆலோசனை நிறைவேறிற்று. பாபிலோன் அழிந்தது, அது பாழாயிற்று. பாபிலோன் வலிமையான பேரரசு, அதை யாராலும் வீழ்த்த முடியாது என்று எல்லா தேசத்தாரும் பல வருஷங்களாக நினைத்தார்கள். கோரேசு ராஜா பாபிலோனை வீழ்த்தினான். இதனால் அக்காலத்தில் கோரேசின் புகழ் எல்லா தேசத்தார் மத்தியிலும் பிரபல்யம் ஆயிற்று.